Hi, this is Santosh. Welcome to English Sabaga. Physics, Mathematics க்கு வந்து சண்டே வீடியோ போட்டுருவேன். பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் பயாலஜிக்கு வந்து ஆல்ரெடி எப்படி எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணலான்ற டீச்சர்ஸ் அந்தந்த டீச்சர்ஸ் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைனா நீங்கள் போய் பாருங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதாவது எக்ஸாம் 10:30 to 1:30 உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் 3 hours. இந்த 3 hours எக்ஸாமை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், மற்ற சப்ஜெக்டும் இங்கிலீஷும் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கிலீஷ் இஸ் ஸ்கில் பேஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் அதர் சப்ஜெக்ட் ஆர் நாலேஜ் பேஸ்டு சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் அப்ரோச்சும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுதான் வந்து அது ஒரு ட்ரிக் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈவன் சென்டம் அடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஆவரேஜாக இருக்கீங்க, நான் வந்து 80க்கு வந்து 60, 65 அப்படி தான் எடுக்கிறேன்றவங்க மேக்ஸிமம் நீங்கள் 75 கூட வாங்கலாம். 70 எடுக்கிறவங்க நீங்கள் 78, 80 கூட வாங்கலாம் இந்த பண்ணக்கூடிய ட்ரிக் மூலயமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம்ம பியூர்லி வந்து எக்ஸாமினேஷனுக்கு காலையில் அண்ட் பிஃபோர் டே எக்ஸாமினேஷன் அப்போ என்ன பண்ணுன்றதை அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எப்படி படிக்கணுன்றதெல்லாம் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock ஹால்குள்ளே போயிடுவீங்க. ஓகேங்களா? 10:30க்கு கொஷின், அதாவது ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க நீங்கள் எழுதுறதுக்கு. 10:30, அதாவது 10:30னா உங்களுக்கு 15 minutes ரீடிங் டைம்னு சொல்லிட்டு 10:15க்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. இஃப் யூ ஆர் லக்கி மேபி வந்து 10:10க்கு கூட சில பேர் கொடுத்துருவாங்க. 20 minutes உங்களுக்கு கிடைக்கலாம். அது வந்து பேஸ்ட் அப்பான் உங்கள் லக்கை பொறுத்து தான் இருக்குது. 10:15 ஆர் 10:10 அப்படி கொஷின் பேப்பரை கொடுக்குறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யூ நீட் டு ரீட் த கொஷின் பேப்பர் தரோலி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் எல்லா டீச்சர்ஸும் சொல்லியிருப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்டும். But I tell you, you no need to do that for English subject. Because நமக்கு இங்கிலீஷில் வந்து கொஷின் பேப்பரை ஃபுல்லாக படிக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி நமக்கு என்னன்னு தெரியும், ரைட்டிங் ஸ்கில்ஸ், லிட்ரேச்சர் பார்ட், எக்ஸ்ட்ராக்ட்லாம் தெரியும். ஜஸ்ட் லைக் தட் ரீட் பண்ணுறது மூலயமா நம்மளால் எழுத முடியாது. எல்லாமே ஓன் ஆன்சர்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸு அண்ட் இந்த மாதிரி ஓன் ஆன்சர்ஸ் க்ரியேட் பண்ணி எழுதுகிறோம் க்ரியேட்டிவ் ரைட்டிங்கிறதால நீங்கள் அங்கே வந்து போயிட்டு ஒரு கொஷின் பேப்பர் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன், 10:10க்கு இல்லை 10:15க்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்களா, 15 or 20 minutes யூ டோன்ட் வேஸ்ட் டைம் ஜஸ்ட் ரீடிங் த கொஷின் பேப்பர். கொடுத்த அடுத்த நிமிஷமே காம்ப்ரிஹென்ஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, பேராகிராஃபை. இப்போ காம்ப்ரிஹென்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா என்னென்னா, காம்ப்ரிஹென்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ கோ அண்ட் ரீட் தி கொஷின்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் 12 marks இருக்குல்லையே, அதோட கொஷின்ஸ் போய் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸை படிச்சுட்டு நீங்கள் திரும்ப காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் வரும்பொழுது யூ வில் கெட் சம் ஐடியா, என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ யூ கேன் சார்ட் அவுட் தட் ஆன்சர்ஸ் ஈஸிலி இன் த பேசேஜ். இட் மே ஹேப்பன். ஸோ தட் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஷினை டக்குன்னு ஒரு ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் தான். இங்கே வந்து பெருசாக வந்து எழுத்து கூட்டி படிக்கிறதோ இல்லை வேர்ட் பை வேர்ட் படிக்கிறதோ ரொம்பலாம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இல்லை எனக்கு இப்போ ஒரு டவுட் வரும் நிறைய பேருக்கு, என்னங்க நீங்கள் காம்ப்ரிஹென்ஷனை வந்து படிக்கிறதுக்கு டைம் வேணாமா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவ்வளோ ஸ்பீடாக ஓடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும். இதுக்கு வந்து ஒரே நாளில் பண்ணால் வேலைக்கு ஆகாது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி, அதாவது த டே ஆஃப் எக்ஸாம் அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 5 காம்ப்ரிஹென்ஷன்ஸை சால்வ் பண்ணியிருக்கணும். மினிமம் ஆஃப் 5. நீங்கள் 80 எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 10 கூட சால்வ் பண்ணலாம், 15 கூட சால்வ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. ஆனால் மினிமம் ஆஃப் 5, எவ்ரி ஒன் நீட் டு டூ திஸ். 5 காம்ப்ரிஹென்ஷன்ஸை சால்வ் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த நாள் எக்ஸாமுக்குள்ளே போகணும். ஏன் அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து அந்த காம்ப்ரிஹென்ஷனை சால்வ் பண்ணி அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும், அதுக்கு ரெடியாக இருக்கும். ஒரு கொஷினை பார்த்த உடனே அதோட ஆன்சரை கிராஸ்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரெடியாக இருக்கிறதுக்காக இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ 5 காம்ப்ரிஹென்ஷன் நான் நேற்றே ரெடி பண்ணி நான் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணதால் இன்றைக்கி அந்த கொஷின் பேப்பரை வாங்கின உடனே அதே ப்ராக்டிஸ்க்கு என் மைண்டு டக்குன்னு ஒர்க் ஆகும். சரிங்களா? சரி, கொஷினை படிக்கிறேன், ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் 2 minutes. ஐ ஜஸ்ட் ரீட் த கொஷின் ஆர் 1 minute, மோஸ்ட் ப்ராபபிளி 1 or 2 minutes. காம்ப்ரிஹென்ஷனை எடுத்த உடனே படிக்கிறேன். அந்த 15 minutes டைமில் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜை படித்து முடிச்சுட்டேன். ஒரு 12 marksனால் ஒரு சில இதெல்லாம் டிஸ்கிரிப்டிவாக இருக்கும், 2 marks இருக்கலாம். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக தெரியுதோ அதை ஆன்சர் பண்ணிவிடுங்க. இஃப் யூ நோ 7 questions அப்படின்னா 7 questions எழுதுங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு பென்சில் யூஸ் பண்ணி அந்த ஹைலைட்டட் வேர்ட்ஸ்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணலாம். அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும், இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு. அண்ட் சம்டைம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, 7-8 லைன்ஸ்லாம் எழுதி வைப்பாங்க. தயவு செஞ்சு அவ்வளோலாம் தேவை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு
உங்களுக்கு அந்த கொஷினுடைய நெசசிட்டி புரிஞ்சு அதுக்கு என்ன தேவையோ அதை எழுதினா போதும். 2-3 லைன்ஸ் அது போதும் மேக்ஸிமம். அதை தாண்டி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் நிறைய எழுதுனீங்கனாலும் அவங்க சைன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே வந்து கிளம்ஸியாக ரொம்ப அதிகமாக தான் தோணும். அதனால் வந்து வாட் இஸ் வாட்ன்னு சொன்னால் மட்டும் போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் முடிச்சிச்சா? அடுத்த செகண்ட் காம்ப்ரிஹென்ஷன். நீங்கள் வந்து இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நான் ஒன்று சொல்ல போகிறேன். இது வந்து லைக் நான் சொல்கிறத முழுக்க வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. சரியா? ஏன்னா இது ஒரு மெத்தடாலஜி we are going to use. If you are new to it, first you try with your pre-board examination. இந்த மெத்தடாலஜி நான் சொல்லக்கூடியதை உங்கள் ப்ரீபோர்டு எக்ஸாமினேஷனில் ட்ரை பண்ணுங்கள். டோன்ட் கோ டு யுவர் ஆனுவல் எக்ஸாமினேஷன், டோன்ட் ட்ரை இட் தேர் டேரக்ட்லி. பிகாஸ் நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் டு அடாப்ட். உங்கள் பிரெயின் இதுக்கு எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆனால் மட்டும்தான் வந்து இதை ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? செகண்டு, உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் வச்சுக்கணும். என்னென்னா பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஆரம்பித்த மொமெண்ட்டில் இருந்தே நீங்கள் என்னென்னா I don't have enough time to complete this question paper, so I have to go a little faster. But at the same time, ஒரு clarity of thought எனக்கு இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு உங்கள் மைண்ட் கிட்ட நீங்கள் சொல்லிக்கணும். இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றது உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். We should not supposed to waste our even a single second in writing in this examination hall. அப்படின்றது தான் வந்து இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸாக அது வந்து உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் காம்ப்ரிஹென்ஷனை முடிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட் காம்ப்ரிஹென்ஷன் வில் கோ லிட்டில் ஃபாஸ்டர். அண்ட் அட் த சேம் டைம் இஃப் யூ டோன்ட் நோ எனி கொஷன், if you don't know any answer, if you could not able to sort out that particular answer, just leave that one. ஸ்பேஸ் விட்டு அங்கே விட்டு டக்குன்னு அடுத்து வந்துடுங்க. ஓகேங்களா? அதில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுங்கள், யூ ஸ்டார்ட் வித் திஸ் ரைட்டிங் ஸ்கில்ஸ். இப்போது சில பேர் வந்து என்னென்னா, எனக்கு எடுத்த உடனே ரைட்டிங் ஸ்கில் தான் எழுத போகிறேன், எடுத்த உடனே 5 மார்க்ஸ் தான் எழுத போகிறேன். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பேசேஜை வந்து நீங்கள் எடுத்த உடனே பார்க்கும்போது உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக வந்து அந்த பேசேஜை வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஈவன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு காம்ப்ரிஹென்ஷனை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீ போர்டு எக்ஸாமினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஸ்கூலில் ப்ரீ போர்ட்லாம் கிடையாது ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக வைக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம டெலகிராமில் ஆல்ரெடி நிறைய கொஷின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது. அதுலேருந்து ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 3 கொஷின் பேப்பர் 4 கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து டெஸ்ட்டாகவே எழுதி பாருங்கள் 3 hours வச்சு. நான் சொல்லக்கூடிய மெத்தடாலஜியை. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் கிடைக்கும். நம்ம எவ்வளோ மார்க்ஸ் எடுப்போம் அப்படின்றது வந்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் முடிஞ்சவொடனே ரைட்டிங் ஸ்கில்ஸ். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங், இன்விடேஷன் அண்ட் ஜாப் அப்ளிகேஷன், இது 3மே நான் வந்து லெட்டர் டு த எடிட்டர் சொல்லலை. ஏன்னா அது வந்து டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கணுன்றதால என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதை வந்து ப்ரிஃபரபிளாக சொல்லலை. இந்த 3 ரைட்டிங் ஸ்கில்ஸையும் நீங்கள் வித் காம்ப்ரிஹென்ஷன், இஃப் யூ வுட் ஹவ் கம்ப்ளீட்டட் 1 hour less than 15 minutes, 1 hour less than 15 minutes அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வான் த பேட்டில். இந்த பேட்டில் கிட்டத்தட்ட ஒரு பேட்டில் மாதிரி தான், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்ற மாதிரி. அதுக்கடுத்து ஈஸியாக மற்றதெல்லாம் எழுதிடலாம். ஏன்னா நான் வந்து இதில் வந்து நோட்டீஸ் ஆர் ரிப்போர்ட் ரைட்டிங்கை இன்க்ளூட் பண்ணலன்னா இட் ரெக்வயர்ட் ஹை அமௌண்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி, இட் டேக்ஸ் லிட்டில் பிட் டைம். அகெயின் யூ நீட் டு ரிமெம்பர் வேர்ட் லிமிட். இந்த இடத்துல நீங்கள் வேர்ட் லிமிட்ஸையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் வேர்ட் லிமிட்டை ஞாபகம் வச்சுக்க நான் சொல்கிறேன்னா, இந்த வேர்ட் லிமிட் வந்து உங்களுக்கு டைமை வந்து அதிகமாக கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து வந்து எக்ஸ்ட்ராக்ட். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் வந்து மேபி இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். எக்ஸ்ட்ராக்டுக்கு டைம் அல்லாதான் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு கரெக்டாக வந்து கொஷின் நம்பர்லாம் எழுதி ஸ்பேஸ் விட்டுட்டு கொஷின் நம்பர்லாம் எழுதிடுங்க. ஓகேங்களா? அது என்ன கரெக்டான கொஷின் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் நம்பரில் மிஸ் பண்ணவே கூடாது. அது என்ன கொஷின், அதோடைய ரோமனில் இருக்குன்னா ரோமன், ஏபிசி இருக்குன்னா ஏபிசி, அது என்ன இருக்கோ அதை பர்ஃபெக்டாக அந்த நம்பர்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அது ஏ, அப்போ 12Aன்னு இருக்குன்னா அது ஏன்னு போடுங்க, 12Bனா பின்னு போடுங்க. அதில் எங்கேயுமே வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த கொஷின் நம்பரை ப்ராப்பராக போட்டு நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர். நீங்கள் இப்போ லிட்ரேச்சர் போயிடலாம். 2 marks 5 mark, கிட்டத்தட்ட ஒரு 5 2 marks அண்ட் அகெயின் ஒரு 2 marks. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 5 marks எழுதுவீங்க. இப்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 marksக்கு 40 words கொடுத்துருப்பாங்க, 5 marksக்கு 120 150 words கொடுத்துருப்பாங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, அதிகமாக எழுதுங்க அப்போ தான் மார்க்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி கிடையாது.
பட் குவாலிட்டி அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அந்த குவாலிட்டி இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கதையை அப்படியே எழுதி வைப்பாங்க. யூ நோ நீட் டு ரைட் ஸ்டோரி. அந்த ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் எழுதுறதுன்றது வந்து தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு 40 வேர்ட்ஸ் கேட்குறாங்கன்னா, 40-50 வேர்ட்ஸ் கேட்குறாங்கன்னா, இட் கேன் பி லைக் 45 to 55. இட் வில் பி அக்செப்டபிள். இத்தனை வேர்டுன்னு எழுதணும்னு அப்படின்னு ஒரு கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இட் மே பி லைக் அந்த நெசசிட்டி ஆஃப் த கொஷின் தான். சம்டைம்ஸ் அந்த கொஷின் அதிகமாக நெசசிட்டி ஆகுதுன்னா எழுதுங்க. பட் டோன்ட் எக்ஸீட் மோர் தென் 100 வேர்ட்ஸ். சில பேர் 2 மார்க்கே 5 மார்க் மாதிரி எழுதி வைப்பாங்க. தேவையே கிடையாது. உங்கள் டைமை தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான் அதுக்கு நீங்கள் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நிறைய பேர் என்னோடய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த 2 மார்க்ஸ் உட்காந்து அவ்வளோ எழுதிட்டு 5 மார்க்ஸை விட்டுருவானுங்க. சில பேர் என்ன பண்ணுவானுங்க, இந்த 5 மார்க்ஸ் உட்காந்து ரொம்ப நேரம் எழுதி ஃபஸ்ட் கொஷினை மட்டும் 2-3 பேஜஸ் எழுதி செகண்ட் கொஷினை அப்படியே ஒமிட் பண்ணிவிடுவானுங்க. 5 மார்க்ஸ் அப்படியே எழுதாமலே விட்டுருவாங்க. இது ரெண்டுமே வந்து முட்டாள்தனம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வேர்ட் லிமிட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க. இல்லை சில பேர் வந்து என்னால் ஃபாஸ்ட்டாக நிறைய எழுத முடியும்னு நினைக்கிறவங்க எழுதலாம், நோ இஷ்யூஸ். பட் அது ரொம்ப எழுதணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப எக்ஸீட் ஆனாலும் மைனஸ் மார்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டீச்சர். ஸோ தட் சேஃபர் சைடு இருக்கிறது பெஸ்ட்டு. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ வேர்ட் லிமிட்டை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஒரு பேஜ் கரெக்டாக இருக்கும். ஒரு பேஜ் போதும். 150 வேர்ட்ஸ் ஒரு பேஜ், அடுத்து 150 வேர்ட் ஒரு பேஜ் முடிச்சிடுச்சிங்களா? இப்போ மேக்ஸிமம் வந்து இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் நான் சொல்கிறத இப்போ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes இஃப் யூ வுட் ஹவ் பீன் ரைட்டிங் ஸ்கில்ஸ், ஐ மீன் ப்ராப்பராக ரைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7 minutes எடுத்து முடிச்சிங்கன்னா மேபி நீங்கள் ஜாப் அப்ளிகேஷனுக்கு ஒரு 10 minutes எடுத்துக்கலாம். அண்ட் கம்மிங் டு த ரிப்போர்ட் ஆர் ஆர்டிக்கல், அதுக்கு ஒரு 15 minutesலேருந்து 12 to 15 minutes எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் எழுதிட்டு வரீங்கன்னா அண்ட் 2 மார்க்ஸ்க்கு வந்து ஒரு 30 minutes அண்ட் 5 மார்க்ஸ்க்கு வந்து அதுக்கு ஒரு 30 minutes. இப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 1 hourலேருந்து 45 minutes வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். மினிமம் 30 minutes இருக்கலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது எக்ஸ்ட்ராக்டுக்கு போங்க. எக்ஸ்ட்ராக்டில் ஒமிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச ஆன்சர் டக்குன்னு பண்ணிவிட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நம்பர்ஸ் போட்டு வச்சது ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இப்போது மொத்தமாக வந்து ஒரு 16 இருக்குன்னா அந்த 16ல் வந்து ஒரு 3-4 வந்து கஷ்டமாக இருக்குன்ற பட்சத்தில் ஒமிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை வந்து ஒரு முடிச்சுட்டு ஈவன் இஃப் யூ வுட் ஹவ் பீன் ஹேவிங் 15 minutes மோர், காம்ப்ரிஹென்ஷனில் நம்ம விட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு போகலாம். நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நான் டைம் எடுத்துக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே நிறுத்தாமல் இவ்வளோ ஃபாஸ்ட்டில் எழுதிட்டுருக்கீங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 45 minutesலேருந்து 1 hour அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அதில் எக்ஸ்ட்ராக்டை முடிச்சுட்டு திரும்ப ஆஃப் அன் ஹவர் நீங்கள் காம்ப்ரிஹென்ஷனுக்கு போகலாம். ஸோ அந்த காம்ப்ரிஹென்ஷனை முடிச்சுட்டு லாஸ்ட் 10 minutes உங்கள் பேப்பரை மறுபடியும் செக் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு ஹைலைட் எனி கீவேர்ட்ஸ் யூ கேன் ஹைலைட் தட். அண்ட் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப 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 முக்கியம். ப்ரெசன்டேஷனை மட்டும் விட்டுடவே கூடாது. ஏன்னா இந்த ப்ரெசன்டேஷனில் தான் நீங்கள் எப்படிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்றது அதிகமாக தெரியும். ஓகேங்களா? அண்ட் எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா லைக் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணாமல் மறுபடியும் வந்துடாதீங்க. ஐ ஹோப் தட் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி பாசிபிள்னால், நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து லிட்ரேச்சர் பார்ட்டை பக்காவாக இப்போவே, ஐ திங்க் டுடே இட் இஸ் Jan 5, இப்போவே நீங்கள் லிட்ரேச்சர் பார்ட்லாம் ரெடியாக இருக்கணும். பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் டைம் டு ரீட் இங்கிலீஷ் அட் த லாஸ்ட் மூமெண்ட். வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். இது அதுக்கு அடுத்து இல்லாமல் இதில் வேறு உங்களுக்கு ஜெய் எக்ஸாம்ஸ் வேறு இருக்குது. அண்ட் பீப்புள் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இப்போவே வந்து ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, யுவர் டெக்ஸ்ட் புக் இஸ் பைபிள் ஃபார் யூ. உங்கள் டெக்ஸ்ட் புக்கை லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு சாப்டரையும் படிச்சுட்டு இருக்கும்போது இஃப் யூ ஃபைண்ட் எனி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இந்த லெசன், ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஒரு A4 ஷீட்டில் 4 பிரிச்சுக்கோங்க. ஒரு A4 ஷீட்டில் 4 சாப்டர் பண்ணி முடிச்சிடலாம். அது 4 டிவைட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஒரு லாஸ்ட் லெசன் எடுக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கேரக்டர், இம்பார்ட்டன்ட் இயர், ஆத்தர் அண்ட் வென் ஹி வாஸ் பார்ன், இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அதில் எழுதிருங்க. இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்,
இதை வந்து நீங்கள் அந்த ஒரு சின்ன பாக்ஸில் எழுதினாலே போதும். இது எது யூஸ் ஆகும்னா எக்ஸாம் அப்போ ரீகேப்சுலேஷனுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்கள் திரும்ப வந்து லெசன்ஸை எடுத்து படிக்கவே முடியாது. இப்போ படிக்கிறீங்களா, திரும்ப எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 7 days 5 days இருக்குன்னா அப்போ ஒரு தடவை ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் பண்ண முடியும். இப்போ படிச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி இது வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் கூட நீங்கள் அந்த ஒரு 4 டிவைட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த மைண்ட் மேப் வந்து அந்த டைமில் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எக்ஸாம் முன்னாடி போகிறீங்கன்னா கூட டக்குன்னு லெசன் டக்குன்னு இந்த லெசனாக இந்த கீவேர்டு இருக்குது அப்படின்றது எக்ஸாம் போகும்போது அப்படியே வந்து உங்கள் மைண்டில் நிற்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா, ஒரு இருக்கிற எல்லா சாப்டருக்கும் இந்த மாதிரி மைண்ட் மேப் போட்டுக்கோங்க. அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஆல்ரெடி அன்றைக்கே சொல்லிட்டேன். எனக்கு கொஸ்டின் பேப்பரை ரிலீஸ் நமக்கு டேட்டை ரிலீஸ் பண்ணும்பொழுதே நான் அன்றைக்கி சொல்லிட்டேன், அன்னிலேருந்து யூ டேக் 1 comprehension per day and start to solve it அப்படின்றத சொல்லியிருந்தேன். I hope you people are doing. If you really want to score maximum marks or centum in your English, for sure you need to do this. இன்னையிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் எக்கச்சக்கமாக நம்ம குரூப்பில் இருக்குது. MCQ கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது, எக்ஸ்ட்ராக்ட் அவைலபிளாக இருக்குது, போய்டிக் டிவைசஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான நோட்ஸும் நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதுவுமே வந்து தேவையில்லாமல் வந்து போய் வாங்குறதோ எதுவும் தேவை கிடையாது. ஸோ hope this video is useful for you. If you want to convey anything, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமோடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னுடைய வாய்ஸ் ஒரு சேனல் ஒன்று வந்து பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. லைக் எனக்கு அது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கும். ஓகேங்களா? Okay, thanks for watching this video. Have a nice day. Hope this session is very useful for you. Thank you.